என்னப்பா என்ன நம்ப மாட்டீங்களா? என்னையே இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்களா நீங்கள் அப்படின்னு ஒருத்தர் டென்ஷன் ஆகிருக்காரு. யார் அவர்? ஏன் இவ்வாறு டென்ஷன் ஆகிருக்கிறார் பார்த்துருவோம் வாங்க. அமைச்சர் KN நேரு அவர்கள் இப்போ தூய்மை பணியாளர்கள்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க 12வது நாளாக. இப்போ எல்லாருமே வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்னன்னா, துறையின் அமைச்சர் வந்தாரா, போராட்ட காலத்துக்கு வந்தாராங்க அப்படின்னு நாக்கு மேலே பல்ல போட்டு எதிர்க்கட்சி தரப்புலேருந்து கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அதே கேள்வி இவர்கிட்ட போய் கேட்டால், யார் அமைச்சர் நேரு அவர்கள் தான் நேரில் போனோம். அவர்கிட்ட போய் கேட்டா, தம்பி போனேன் தம்பி, 4 நாள் போய் அட்டன் பண்ணிருக்கீங்க போராட்டத்தை, போயிட்டு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கான். முதல்வர் சொல்லிட்டாரு, அட்வைஸ் போட்டார், கரெக்டாக எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம ஆளுங்களுக்கு என்னென்ன தேவையோ நம்மளால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னால் நம்ம ஆளுங்க நம்புற மாதிரில. ஆனால் வரலன்னு சொல்கிறாங்களே சார் அப்படின்னு சொன்னோம். கடைசியாக ரொம்ப இறங்கி வந்து, ஏப்பா அப்படி நீ என்ன நம்ப மாட்டியா அப்படின்ற லெவலுக்கு, ஏதோ டீக்கெட்டில் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிற லெவலுக்கு இறங்கி வந்து பேசிட்டாரு அமைச்சர் நேரு அவர்கள். துறை அமைச்சர் இல்லைங்க, துறை அமைச்சர் நானும் போனேன், 4 நாள் போயிருக்கேன், 4 நாளும் பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட 300 பேர் திருப்பி வேலைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களோட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தால் அந்த வழக்கை பிடிச்சிட்டு அவங்க வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று கூட எல்லா இடத்துலையும் பேசிட்டு தான் வந்திருக்கோம். தலைவர் முதலமைச்சர் அதை சுமூகமா தீர்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்து, வட மாநில தொழிலாளர்களை துப்புரவு பணியாளர் இறக்க போறதா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம மாநில தொழிலாளர் எல்லாம் தொழிலாளர்லாம் நம்ம ஆள்கள், அவர்கள் கேட்கிறாங்க, கேட்கிற பிரச்சனை எது முடியுமோ அதை செய்து கொடுத்து குடிக்க சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. துப்புரவு பணியாளர் என்பது நாடு முழுவத பிரச்சனை, அது தலைவர் பார்த்து முடிவெடுப்போம், நாங்கள் பார்த்து முடிவெடுப்போம். இவங்க சொல்றது மாதிரி ஒரே நாளில் செய்யற காரியம் இல்லை, கொஞ்ச நாள் கால அவகாசம் வேண்டும். துப்புரவு தொழிலாளர் அடுத்த ஆளில் நம்ம தொழிலாளிகள், அது அவங்களோட தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையானதை செய்து தர சொல்லி நிச்சயமா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. பேச்சுவார்த்தையில முடிவு செய்யப்படும். தூய்மை பணியாளர் பேச்சுவார்த்தை நடத்த அமைச்சர் நீங்க வரணும்னு சொல்லி அங்க சொல்றாங்க. ஏங்க 4 தடவை போயிட்டு வந்தா, நேத்து கூட அங்கதாங்க இருந்துட்டு வரேன். நீங்க வேணா வாங்க, கேமராவோட வந்து திருப்பி அப்படிதான் தூய்மை பணியாளர் சொல்றாங்க. ஏன்னா அமைச்சர் ஏங்க நாங்க அந்த தலைவர் 4 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட தான் பேசினாங்க. நேரடியா ஸ்பாட்டுக்கு போல அவங்கள தான் அழைச்சி வச்சு மாநகராட்சியிலேயே பேசினாங்க. அறநிலையத்துறை அமைச்சர் தான் என்கிட்ட பேசுறாங்கன்னு சொல்றாங்க. வர மாட்டேங்கிறீங்க, போராட்டக்காரர் சந்திக்க மாட்டேங்கிறீங்க. அவர் சொல்லியிருக்காரு, நாங்க தான் நேரடியா நான் இருந்து என்ன நம்ப மாட்டியா, நான் 4 நாள் அங்கே. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாபெரும் தொல்லை அப்படின்னு பார்த்தா தெருநாய்களுடைய தொல்லை. என்னதான் வாயில்லா ஜீவனாக இருந்தாலுமே வண்டியை பார்த்தா விடுறதில்ல. நம்ம வீட்டுக்கு போனால் என்னமோ யாரையோ பார்த்து குலைக்கிற மாதிரி நம்மளே பயமுறுத்துறாங்க. ஏரியாவுக்குள்ள ஒரு இடத்துல சுதந்திரமாக போயிட்டு வர முடியுதா? கடைக்கு நடந்து போகிறதுனா கூட 10 தடவை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்பேற்பட்ட பிரச்சனைக்கு கோர்ட்லேருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கு. என்னென்னா, வழக்கமாக அந்த நாய்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கருத்தடை பண்ணி திருப்பி அதே ஏரியாவில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. அது மேற்கொண்டு என்னையவே கூட்டிகிட்டு போய் இப்படி பண்ணிவிட்டீங்களடா அப்படின்ற டென்ஷனில் இருக்குமா என்னன்னு தெரியல. அது ரொம்ப பயங்கரமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா, என்ன யோசித்தாங்களோ தெரியாதுப்பா. ஆனால் அந்த கருத்தடை பண்ணதுக்கு